சுவாமி, நம் மகன் இவளை விட்டு பிரிந்து சென்ற செய்தியை கேட்டவுடனே இவளது தாயாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உணர்ச்சியற்ற ஜடமாக மாறி பூஜை அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாளே, அது கூட இவளை பாதித்ததாக தெரியவில்லையே. அபிராமி, சிவபக்தியில் ஈடுபட்டவர்களுக்கு புவி வாழ்வின் நினைவுகள் இல்லாமல் போனதில் ஆச்சரியமே இல்லை. அதனால்தான் புனிதவதியால் இந்த நிலையிலும் மனம் கலங்காமல் இப்படி தினமும் பூஜை செய்ய முடிகிறது. எந்த நிலையிலும் எனது பக்தி மாறாது என்று அதில் உறுதியாக இருக்கிறாள். கதிர்வேலா, நீ எப்பொழுது வந்தாய்? நீங்கள் புனிதவதியிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே வந்துவிட்டேன். புனிதவதி வெளியில் சென்ற பின் உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக வாசலிலேயே மறைந்து நின்றேன். ஏன்? பரமதத்தனை பற்றி நான் அறிந்த செய்தியை புனிதவதியை வைத்துக் கொண்டு பேச வேண்டாம் என்பதற்காகத்தான். என்ன சொல்கிறாய்? பரமதத்தனை பற்றி செய்தியா? ஆமாம். அவனை நீ பார்த்தாயா? பரமதத்தனை பார்த்தேன். என் மகன் நலமாக இருக்கின்றானா? மிகவும் நலமாக இருக்கிறான். அவனை நீ எங்கே பார்த்தாய்? பாண்டிய நாட்டிற்கு ஒரு ஏலத்திற்கு சென்ற போது அவனை பார்த்தேன். ஏன் அவனை உன்னுடன் அழைத்து வரவில்லை? எதற்காக காரைக்காலை விட்டு சென்று விட்டார்? எதனால் இவ்வளவு காலம் வரவில்லை? புனிதவதியை பற்றி நினைவு அவனுக்கு இருக்கிறதா இல்லையா? நீங்கள் கேட்கும் எந்த கேள்விகளுக்கும் என்னால் இப்போது பதில் கூற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். என்ன சொல்கிறாய் கதிர்வேலா? பரமதத்தன் பாண்டிய நாட்டில் ஒரு பெண்ணை மணந்து வாழ்கிறான். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. பரமதத்தன் புனிதவதியிடம் என்ன குறை கண்டாராம்? எதனால் அவளை விட்டு விலகிச் சென்றாராம்? புனிதவதியை பற்றி அவன் மனதில் எந்த குறையும் இல்லை. மாறாக புனிதவதியை பற்றி மிகவும் உயர்வான எண்ணத்தை தான் அவன் மனதில் வைத்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் புனிதவதியோடு வாழ்ந்த சில நாட்களின் பயனாக அவன் மிகச்சிறந்த சிவபக்தனாக மாறிவிட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். புனிதவதிக்கு அவன் இழைத்த துரோகத்துக்கு அவன் பதில் சொல்லியாக வேண்டும். ஏன் என் மகளை இப்படி ஏமாற்றிவிட்டு, எதற்காக இப்படி கட்டிய மனைவியை நிர்கதியாக தவிக்க விட்டு எங்கோ சென்று எவளையோ மணந்து கொண்டு குடும்பம் நடத்துகிறார்? இதையெல்லாம் அவரை பார்த்து நான் கேட்கத்தான் வேண்டும். அதை நானே கேட்கிறேன் தனதத்தரே. ஒழுக்கத்தில் சிறந்தவனாக விளங்கிய என் மகன் ஏன் இப்படி நடந்து கொண்டான் என்பதை அறிந்து கொள்ளாவிட்டால் என் மனம் அமைதி அடையாது. இதற்கு நாம் அனைவரும் இன்றே பாண்டிய நாட்டிற்கு புறப்படுவதுதான் ஒரே வழி. புனிதவதியை அழைத்துச் சென்று அவரிடம் நியாயம் கேட்கத்தான் வேண்டும். புனிதவதி இதை ஏற்றுக்கொள்வாளா? பரமதத்தன் வேறொரு பெண்ணை மணந்து கொண்டான் என்று தெரிந்தால் அவள் நிச்சயம் வரமாட்டாள். யாரோடு வாழ்ந்தால் என்ன, தன் கணவனின் மகிழ்ச்சிதான் முக்கியம் என்று அவள் நினைப்பாள். நீங்கள் சொல்வதும் உண்மைதான். அப்படியானால் நான் வேறு ஒரு உபாயம் சொல்கிறேன். என்ன சுவாமி? மன அமைதிக்காக பாண்டிய நாட்டு திருத்தலங்களுக்கு தலையாத்திரை செல்கிறோம் என்று சொன்னால் போதும். எந்த தடையும் சொல்லாமல் அவள் உடனே புறப்பட்டு விடுவாள். அதுதான் சரி. அப்படியே சொல்கிறேன். புனிதவதியை மாப்பிள்ளை பார்த்தால் போதும், நிச்சயம் அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு புனிதவதியோடு அவர் வந்து விடுவார். கைலாயநாதா, என் மகளின் வாழ்க்கையை நீதான் காப்பாற்ற வேண்டும். அப்பா, மதுரையில் நாம் தரிசிக்கவிருக்கும் சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாப்பா? இல்லை அம்மா. பிறகு எதற்கப்பா இங்கு அழைத்து வந்தீர்கள்? அம்மா, இங்கு எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள ஆலயங்கள் பற்றி நன்கு அறிந்தவர். அவர் நம்மை இங்குதான் இருக்க சொன்னார். அவர் வந்ததும் அவருடன் சென்று மற்ற ஆலயங்களையும் தரிசிக்கலாம். அதுவரை ஈசனை தரிசித்து சற்று இளைப்பாருங்கள். அவர் வந்ததும் நாம் செல்வோம். சரியப்பா, கொடுங்கள். தனதத்தரே, எதற்காக எல்லோரையும் இங்கு இருக்க சொல்கிறீர்கள்? நாம் அனைவரும் பரமதத்தனை பார்ப்பதற்காகத்தானே இங்கு வந்திருக்கிறோம். நீதிபதியாரே, நாம் அனைவரும் அங்கு செல்வது நல்லதல்ல. அதனால் கதிர்வேலனை அனுப்பி அவரை இங்கே அழைத்து வர செய்வோம். அவன் செய்த காரியத்திற்கு அவனுக்கு அழைப்பு விடுக்க வேண்டுமா? நேராக அவன் வீட்டிற்கே சென்று நாக்கை பிடுங்கிக் கொள்ளும்படி 4 கேள்விகளை கேட்டுவிட்டு அவனை நம்மோடு அழைத்து செல்வது விட்டுவிட்டு அவனுக்காக நாம் இங்கு காத்திருக்க வேண்டுமா? நீதிபதியாரே,
பரமதத்தன் செய்த தவறுக்கு அவன் மனைவி என்ன செய்வாள்? அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த மனைவியே நேரில் வந்திருக்கிறாள் என்றால் அந்த பெண் எப்படி துடித்து போவாள்? நாம் நம் மகளின் நலனை பார்க்கின்ற அதே நேரத்தில் அந்த பெண்ணின் நிலைமையையும் சற்று யோசிக்க வேண்டாமா? இவனுக்கு இரண்டாம் தரமாக வாய்த்ததற்கு அதற்குரிய தண்டனையை அவள் அனுபவிக்கத்தான் வேண்டும். அவளுக்காக பரிதாபப்பட்டால் நம் மகளின் நிலை என்ன ஆவது? இல்லை நீதிபதியாரே, இல்லை. என் மகள் வேறு, அவள் வேறல்ல. பெண்ணை பெற்றவன் என்பதால் அந்த வேதனை என்னவென்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக அவன் செய்த காரியத்தை சகித்துக் கொள்ள வேண்டும் என்கிறீர்களா? நீதிபதியாரே, நீங்கள் இங்கு உள்ள ஒரு பெண்ணின் நிலையை பற்றி மட்டும் யோசிக்கிறீர்கள். ஆனால் நானோ அங்கு உள்ள இரு பெண்களின் நிலையை பற்றி சிந்திக்கிறேன். உங்கள் சிந்தனைப்படி நாம் அனைவரும் அங்கு சென்று அவளை அவமானப்படுத்தி பரமதத்தனை நம்மோடு அழைத்து சென்று விட்டால் அந்த பெண்ணும் என் மகள் அனுபவிக்கும் துன்பத்தை தானே அனுபவிக்க வேண்டும். கணவனை பிரிந்து வாழும் துன்பம் எத்தகையது என்பதை தினம் தினம் பார்த்து அனுபவித்தவன் நான். தனதத்தரே, இப்போது நீங்கள் என்னதான் சொல்ல வருகிறீர்கள்? நீதிபதியாரே, நாம் அனைவரும் அங்கு செல்வதை விட கதிர்வேலனை மட்டும் அனுப்பி பரமதத்தனை இங்கு அழைத்து வரச் செய்வோம். அவன் வந்த பிறகு என்ன செய்வது என்பது பற்றி ஆலோசிப்போம். எப்படியோ உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். கதிர்வேலா, சொல்லுங்கள் ஐயா. நீ பரமதத்தன் வீட்டிற்கு சென்று அங்குள்ள சூழ்நிலையை அறிந்து பரமதத்தனிடம் பக்குவமாக விஷயத்தை எடுத்துச் சொல்லி இங்கு அழைத்து வா. எக்காரணத்தை கொண்டும் அவன் மனைவிக்கும் மகளுக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. எச்சரிக்கையாக நடந்து கொள். ஆகட்டும் ஐயா. பரமதத்தா, பரமதத்தா, மாமா, யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? இது பரமதத்தன் வீடுதானே அம்மா? ஆமாம், அவர் என் அப்பாதான். ஓ, அப்படியானால் நீதான் புனிதவதியா? என் பெயர் எப்படி மாமா உங்களுக்கு தெரியும்? புனிதவதி, யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? அம்மா, இந்த மாமா அப்பாவை தேடிக்கொண்டு வந்திருக்கிறார். அம்மா, பரமதத்தன் இருக்கிறாரா? அவர் உள்ளேதான் இருக்கிறார். தாங்கள்? என் பெயர் கதிர்வேல், பரமதத்தனின் பாலிய நண்பன். ஓ, அது நீங்கள் தானே? ஆமாம். அவர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். உள்ளே வாருங்கள். வாருங்கள், இப்படி அமருங்கள். புனிதவதி, இப்படி உட்கார். மாமா, ஆ, உங்கள் பெயர் என்ன? கதிர்வேல். கதிர் என்றால் சூரியன். சூரியன் போல் ஒளி வீசும் வேல் என்பதால் கதிர்வேல், சரிதானே? எனக்கே அதன் பொருள் இப்போதுதானம்மா புரிகிறது. சரி மாமா, புனிதவதி என்ற பெயருக்காவது விளக்கம் தெரியுமா? புனிதவதிக்கு என்ன விளக்கம் சொல்வதென்று தெரியாமல் தானம்மா தவித்துக் கொண்டிருக்கிறேன். வா கதிர்வேலா, வா. பரமதத்தா, உன்னை அன்றே வீட்டிற்கு வரும்படி வற்புறுத்தி அழைத்தேன். ஆனால் வராமல் ஏதேதோ காரணம் சொல்லி அனுப்பிவிட்டாய். ஒரு நாள் நிச்சயம் வருவாய் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பரமதத்தா, நான் உன்னிடம் சற்று தனியாக பேச வேண்டும். சுவாமி, நீங்கள் உங்கள் நண்பரிடம் பேசிக் கொண்டிருங்கள். நான் சென்று அவருக்கு உணவு தயார் செய்கிறேன். புனிதவதி, வாமா. பரமதத்தா, உன் பெற்றோரும் புனிதவதியின் பெற்றோரும் இங்கு புனிதவதியை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஊர்கோவிலில் அனைவரும் இருக்கிறார்கள். உடனே உன்னை அழைத்து வரும்படி கூறியிருக்கிறார்கள். அப்படியா? சற்று பொறு, நான் சென்று என் மனைவியையும் குழந்தையையும் அழைத்து வருகிறேன். பரமதத்தா, நீ என்ன பேசுகிறாய்? புனிதவதி இங்கு வந்திருக்கிறாள் என்று உன் மனைவிக்கு தெரிந்தால் அவள் என்ன நினைப்பாள்? மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். புனிதவதியார் இங்கு வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி அண்ணா. சுவாமி, வாருங்கள், உடனே சென்று அந்த தெய்வத்தை தரிசிப்போம். என்னம்மா சொல்கிறாய்?
உன்னையும் குழந்தையும் பார்த்தால் அவர்கள் எப்படியம்மா பொறுத்துக் கொள்வார்கள்? அண்ணா, தெய்வத்தை தேடி பக்தர்கள் செல்வதில் தவறொன்றும் இல்லை அண்ணா. நாங்கள் அந்த தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக காத்திருந்ததின் பலன் இன்றுதான் கிடைத்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை தவற விடலாமா? மாமா, எனக்கும் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது மாமா. தயவு செய்து அழைத்து செல்லுங்கள் மாமா. சரி அம்மா, யாருக்காக இல்லாவிட்டாலும் உனக்காக அழைத்துச் செல்கிறேன். வாருங்கள் போகலாம். வா மீனாட்சி. அப்பா, யார் வர வேண்டும்? பாண்டிய நாட்டு கொற்கை துறைமுகத்தில் நீங்கள் எதிர்பார்க்க கூடியவர் யார் இருக்கிறார்கள்? அது ஏன் தனதத்தனை தயங்குகிறீர்கள்? திடீரென்று பரமதத்தனை பார்த்தால் புனிதவதிக்கு பதட்டம் ஏற்படும். சொல்லிவிடுங்கள். அப்பா, மாமா என்ன சொல்கிறார்? ஆமாம்மா, பரமதத்தன் இந்த ஊரில் தான் இருக்கிறான் என்று கதிர்வேலன் வந்து சொன்னான். அது மட்டுமல்ல, அவன் இங்கு ஒரு பெண்ணை மணந்து வாழ்கிறானாம். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறதாம். கவலைப்படாதே அம்மா, பரமதத்தன் உன்னை பார்த்தால் நிச்சயம் வந்து விடுவான். அப்பா, என்ன காரியம் செய்தீர்கள்? எனக்கு இது முதலிலேயே தெரிந்திருந்தா நான் உங்களோடு வந்திருக்கவே மாட்டேனே. பாண்டிய நாட்டு திருத்தல யாத்திரை என்று சொல்லிவிட்டு முதலில் சொக்கநாதர் மீனாட்சியுடன் எழுந்தருளி இருக்கும் மதுரையம்பதிக்கு செல்லாமல் இங்கு ஏன் வந்தீர்கள் என்று சந்தேகப்பட்டேன். அது சரியாக போய்விட்டது. அவரே விரும்பி ஒரு பெண்ணை மணந்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. இனியும் அவர் வாழ்வில் நான் குறுக்கிட விரும்பவில்லை. நான் குறுக்கிடவும் மாட்டேன். பாருங்கள், நாம் போகலாம். என்னம்மா பேசுகிறாய்? அவன் உனக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு பெண்ணை மணந்து வாழ்கிறான் என்பதற்காக நீ உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டு காலமெல்லாம் இப்படியே இருக்க வேண்டியதானா? ஆமாம்மா, இன்று உன் நிலையை கண்டு பரிதாபப்படுபவர்கள் சிலர் என்றால் பரிகாசமாக பேசுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இந்த நிலை இன்னும் நீடிக்கலாமா? மாப்பிள்ளை ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார் என்பதையாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா? என் மருமகளிடம் அவன் என்ன குறை கண்டான் என்பதையாவது கேட்க வேண்டாமா? நிச்சயம் கேட்கத்தான் வேண்டும். அம்மா, இவரிடத்தில் எந்த குறையும் இல்லாததுதான் குறை. இவரோடு இணைந்து வாழ நான் தகுதி இல்லாதவன் என்பதால் தான் நான் இவரை விட்டு விலகி வந்தேன். தாயே, தங்களை என்றாவது ஒரு நாள் காண வேண்டும், தங்களது ஆசி பெற வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். அது எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். அந்த தவிப்பை புரிந்து கொண்டு என் தெய்வமே என்னை தேடி வந்துவிட்டது. என் தெய்வத்தை மீண்டும் தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்துவிட்டது. தாயே, தங்கள் ஆசியால் இவளை மணந்து நான் இங்கு நலமாக வாழ்கிறேன். எங்களுக்கு பிறந்த இந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்ற தங்கள் பெயரையே சூட்டியிருக்கிறேன். எங்கள் வாழ்வு என்றென்றும் நிலை பெற்று விளங்க தாங்கள் தான் ஆசி வழங்க வேண்டும். பரமதத்தா, இது என்ன விபரீதம்? ஏன் இப்படி செய்கிறாய்? உன் மனைவியிடம் ஆசி கேட்கிறாயே. அப்பா, இவர் சாதாரண மானிட பிறவி அல்ல. இறைவனுடைய அருளை இவர் பரிபூரணமாக பெற்றிருக்கிறார். அதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டதால் தான் இவர் உலக பந்தங்களுக்கு அப்பாற்பட்டவர், இல்லற வாழ்க்கை என்ற உறவை எல்லாம் கடந்து வந்தவர் என்பதை உணர்ந்து கொண்டதால் தான் இவரை விட்டு நான் விலகி வந்தேன். இவரிடம் ஆசி கேட்பது மட்டுமல்ல, இவர் காலில் விழுந்து வணங்குவதை
நான் செய்த பாக்கியமாக கருதுகிறேன். இறைவா, இறைவா, இது என்ன சோதனை? எதற்காக என் வாழ்வில் இப்படி ஒரு திருவிளையாடலை நடத்தினீர்கள்? சம்சார பந்தம் என்னும் படுகுழியிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக இப்படி செய்தீர்களா? உறவுகள் என்னும் கட்டுக்குள் வாழ்ந்தது போதும் என்பதால் தான் அதை உதறி தள்ளிவிட்டு வர தாங்களே எனக்கு பாதை போட்டு தந்து விட்டீர்களா? யாருக்காக இந்த உடலின் அழகையும் இளமையையும் சுமந்து கொண்டிருந்தேனோ அவரே இவை தேவையில்லை என்று தீர்மானித்த பிறகு இந்த தசை பொதியை இன்னும் நான் ஏன் சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? இதையெல்லாம் நீக்கிவிடுங்கள், நீக்கிவிடுங்கள் இறைவா. நான் அருந்தமிழ் கவி பாடி தங்கள் கோவில்களை வலம் வர வேண்டும். காரைக்காலில் கண்ட கைலாயநாதரை கைலாயத்திற்கே வந்து தரிசிக்க வேண்டும். அதனால் இடையில் எனக்கு இடையூறு நேராமல் இருக்க நெடுந்தோர பயணத்தை எளிதாக கடந்து வர எனது இந்த வடிவத்தை மாற்றி விடுங்கள் இறைவா. எனது வடிவத்தை மாற்றி விடுங்கள், மாற்றி விடுங்கள், மாற்றி விடுங்கள் இறைவா. அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கும் அரணே போற்றி. ஆதி அந்தமற்ற ஜோதியான ஆண்டவா போற்றி. இகவரம் இரண்டும் வழங்கும் இறைவா போற்றி. அவ்வையும் தீர்க்கும் அவுடதமானவரே போற்றி போற்றி. பிறந்து மொழி பெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். நிறத்திகழும் மைஞ்சான்ற கண்டத்து வானோர் பெருமானே, எஞ்சான்று தீர்ப்பது இடர். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. புனிதவதி, இந்த கோலத்தில் உன்னை காண்பதற்காகவா இங்கு உன்னை அழைத்து வந்தோம்? நீ இத்தகைய நிலையை தேடிக்கொள்வாய் என்று தெரிந்திருந்தால் உன்னை காரைக்காலிலேயே இருந்திருக்க செய்திருப்போமே. ஏனம்மா இப்படி செய்தாய்? புனிதவதி, சவமாய் சவமிருந்து பெற்ற மகள் அல்லவா நீ? கைலாயநாதர் தந்த அருள் பிரசாதம் அல்லவா நீ? சீராட்டி பாராட்டி வளர்த்த எங்கள் அருமை மகள் ஒரு கணத்தில் எங்கள் கண் முன்னாலேயே இளமையையும் அழகையும் துறந்து இப்படி முதியவளாக நிற்கும் கோலத்தை பெற்று விட்டாயே. இத்தகைய நிலையை எங்களால் பார்க்கவே முடியவில்லையே. ஏனம்மா இப்படி செய்தாய்? என் மருமகளை இந்த கோலத்தில் காணும் பொழுது என் மனம் பதறுகிறதே. சற்று பொறுங்கள், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? இன்று வரை காரைக்காலில் உள்ள கைலாயநாதரை மட்டும் தரிசித்த நான் தலங்கள் தோறும் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானின் திருவுருவங்களை தரிசித்தபடி கைலாயம் செல்ல எனக்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது. நான் விரும்பிய போது அன்று ஒரு மாம்பழத்தை கொடுத்த பெருமான் இன்று என்னையே பழுத்த பழமாக மாற்றி நான் வேண்டிய வரத்தை தானே தந்திருக்கிறார். அம்மா, ஜனனம் முதல் மரணம் வரை அனைத்தையும் தீர்மானிப்பது இறைவன் தானே. அவனருள் இல்லாமல் அணுவும் அசையாது என்பதை மறந்து விட்டீர்களா? என்னை பிரிவதாக நினைத்து வருந்தாமல் இறைவனை நினைத்து நான் புரிந்து கொண்டதை நீங்கள் புரிந்து அவன் அருளை பெறுங்கள். பஞ்சாட்சர மந்திரமே சகல நலங்களையும் தரக்கூடியது. நமசிவாய எனும் மந்திரத்தை நாளெல்லாம் அனைவரும் ஓதுங்கள். இனி என்னை பற்றி யாரும் கவலைப்படாதீர்கள். உங்களோடு இருந்த ஒருத்தி இறைவனை நாடி செல்கிறாள் என்பது உங்களுக்கெல்லாம் பெருமை அல்லவா? அவமே கழியும் வாழ்வை விடுத்து
சிவமே துணை என்று செல்கிறாள் என்பது உங்களுக்கெல்லாம் சிறப்பல்லவா? இனி எனக்கு விடுதலை. உற்றார் பெற்றார் என்ற உறவில்லை. 5 எழுத்தன்றி எனது சிந்தனையில் இனி வேறு எதுவுமே இல்லை. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம இறைவா, இன்னும் நான் எவ்வளவு காலம் இப்படியே நடந்து கொண்டிருப்பேன்? இந்த பாதை எவ்வளவு தூரம் நீண்டு கொண்டே செல்லும்? பொங்கி பெருகி வரும் கங்கையை செஞ்சடையில் தரித்த கங்காதரா, திருவடியில் விழுந்த சந்திரனை எடுத்து திருமுடியில் சூடிக்கொண்ட சந்திரசேகரா, அருள் புரியுங்கள். கைலாய மலைக்கு வந்து தங்களை கண்ணார கண்டு கைகூப்பி வணங்கி மகிழ வழிகாட்டுங்கள். கண்ணார கண்டும் கையார கூப்பியும் எண்ணார எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எரியாடி என்றென்றும் இன்புருவன் சொல்லோ பெரியானை காணா பெறின். இதோ கைலாயமலை தெரிகிறது. என் ஐயன் வீற்றிருக்கும் சன்னிதானத்திற்கு வந்துவிட்டேன். கண்களை மூடி திறக்கும் கனப்பொழுதில் இறைவன் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார். நம சிவாய். நில், எங்கே செல்கிறாய்? கைலாயநாதரை தரிசிப்பதற்காக. பல்லாண்டு காலம் தவம் புரிந்த
எம்மை போன்ற தவ முனிவர்களே ஆயிரக்கணக்கில் அமைந்த இந்த கைலாயத்தின் படிகளில் ஏற முடியாமல் திரும்பிவிட ஒரு பெண்மணி, அதிலும் வயது முதிர்ந்த மூதாட்டி, நீ அதில் ஏறிச் சென்று ஈசனை பார்த்து விடுவாயா? கைலாயநாதனை தரிசிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஈசனை பார்ப்பதும் பார்க்காததும் என் விருப்பப்படி நடப்பதல்ல, இறைவனின் அருளால் நடக்கக்கூடியது. நமசிவாய், நமசிவாய். ஐயனே, உன் அருளால் திருத்தலத்திற்கு அருகாமையில் வந்துவிட்டேன். இனி நான் நெருங்கப் போகும் இடம் உன்னுடைய சுரூபமான சிவலிங்கங்கள் உள்ள பகுதியாயிற்றே. அதில் என் கால் வைத்து என்னால் எப்படி ஏற முடியும்? இறைவா, என் அடியை வைக்காமல் உன் திருவடியை சேர நீதான் அருள்பாலிக்க வேண்டும். தலைகீழாக நடந்து உன் திருத்தலத்தை அடைய நீதான் பக்தியும் சக்தியும் தர வேண்டும். எம்பெருமானே, சர்வேஸ்வரா, சர்வேஸ்வரா, எம்பெருமானே, கைலாயநாதா, மகாதேவா, ஒரு பெண்மணி வயது முதிர்ந்த நிலையில் இப்படி வருகிறாள் என்றால் அவள் மனதில் பவித்திரமான இந்த படிகளை மிதிக்கக்கூடாது என்ற புனிதமான எண்ணம் நிறைந்திருக்கிறது என்பதுதானே பொருள். பக்தி எதையும் சாதிக்கும் என்பதற்கு அவளே உதாரணமாக விளங்குகிறாள். இவ்விதம் வருகின்ற அவள் யார் சுவாமி? புனிதமான எண்ணம் கொண்ட அவள் பெயரே புனிதவதிதான். காரைக்காலில் இருந்து வரும் அவளை இப்பொழுது எல்லோரும் காரைக்கால் அம்மையார் என்றே அழைக்கிறார்கள். இத்தனைக்கும் மேலாக நான் அவளை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் என் அம்மை என்றுதான் அவளை சொல்ல வேண்டும். என்ன? இப்பொழுது என்ன சொன்னீர்கள்? தங்கள் அம்மை என்றா சொன்னீர்கள்? ஏன் ஆச்சரியப்படுகிறாய் தேவி? பக்தியின் காரணமாக பித்துற்றவள் அவள். பெத்த மனம் பித்து என்று சொல்லும் நடைமுறை வாக்கு உனக்கு தெரிந்ததுதானே? அந்த வகையில் பார்த்தால் என் மீது கொண்ட பக்தியால் பித்துற்ற அவள் என் தாய்தானே? அவள் சிறுமியாக இருக்கும் போதே எமது அடியார் தந்த சிவலிங்க வடிவத்தை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு விட்டாள். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படியெல்லாம் சீராட்டுவாளோ அப்படி அந்த சிவலிங்கத்தை சீராட்டி பாராட்டி பராமரித்தாள். அதனால் நானும் அவளை என் தாயாகவே ஏற்றுக்கொண்டேன். ஆஹா, பக்தியின் பெருமையை விளக்க இதற்கு மேல் என்ன உதாரணம் வேண்டும்? ஆதியந்த மற்ற ஜோதியாக நின்ற பெருமானை பிறப்பும் இறப்பும் இல்லாதவராக, காலமும் மூலமும் கணிக்க இயலாதவராக விளங்கும் சர்வேஸ்வரனை தமது வாக்கால் தாயென்று சொல்ல வைத்து விட்டாள் ஒரு பெண்மணி என்றால் அவளது பெருமையை எப்படி விளக்குவது? அவள் பாடும் அந்த அரிய தமிழில் கூட அதற்கு பொருத்தமான சொற்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சுவாமி, தங்கள் தாய் அருகே வந்திருப்பாள் என்று நினைக்கிறேன். இனியும் அவள் இப்படி சிரமப்பட்டுதான் வர வேண்டுமா? இல்லை இல்லை, இனியும் அவள் அப்படி சிரமப்பட வேண்டாம். இதோ இப்பொழுதே அவளை இங்கு வரச் செய்கிறேன். அம்மையே. ஆஹா, எம்பெருமானே, உமையவளே, தங்கள் திருவாக்கால் இந்த எளியவளையா அம்மையே என்று அழைத்தீர்கள். ஒளி வீசும் ஞாயிறாக, குளுமை தரும் திங்களாக, இடமான நிலமாக, தீஞ்சுவை நீராக, அனல் வீசும் நெருப்பாக, அன்போடு வருடும் காற்றாக, பறந்து விரிந்திருக்கும் ஆகாயமாக, அட்டமூர்த்தி என விளங்கும் தாங்கள் தங்கள் நிலத்தில் பிறந்து வளர்ந்த எண்ணற்ற பிறவிகளில் ஒன்றான என்னையா அம்மையே என்று அழைத்தீர்கள். அம்மையே, பிறவி பெற்ற அனைவருமே
உன்னைப் போல் பக்தி செலுத்தியதில்லை. மொழி பயின்ற போதே சிவநாமத்தை சொல்லத் தொடங்கிவிட்டாய். நடை பயின்ற போதே என் திருக்கோயிலை வலம் வரத் தொடங்கிவிட்டாய். அந்த ஞானம் முதிர்ந்த இளமையிலேயே முதுமையை பெற்று சிவபழமாக மாறிவிட்டாய். இறைவா, பழத்தை கொண்டே எனது கர்ம பந்தங்களை நீக்கியவர் அல்லவா தாங்கள்? என் கணவரை கொண்டே எனது இளமையை துறக்க வழிகாட்டியவர் அல்லவா தாங்கள்? தங்கள் அருளால் அல்லவா இந்த அற்புதங்கள் நிகழ்ந்தன. தாயே, உன் பக்தியைக் கண்டு நானும் உமையவளும் மெய்மறந்து போனோம். ஆஹா, காரைக்காலில் யாம் எழுந்தருளியிருக்கும் கைலாயநாதர் ஆலயத்திற்கு தொண்டு புரிவதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கும் நீ இன்று அதன் பலனாக எமது கைலாயத்திற்கே வரக்கூடிய பேறு பெற்றார். பெருமானே, தங்கள் கருணை இல்லாமல் இங்கு நான் வருவது என்பது எப்படி சாத்தியமாகும்? இந்த பிறவியில் ஒரு முறையேனும் தங்களை தரிசிக்க முடியுமா என்று தவித்துக் கொண்டிருந்தேன். உங்கள் கருணையால் இன்று அது சித்தித்தது. தாயே, நீ முதுமையை வேண்டி பெற்று எம்மை காண புறப்பட்ட நாள் முதல் பாடிய 101 வெண்பாக்கள் கொண்ட அற்புத திருவந்தாதி ஒன்று போதுமே எமது சிறப்பினை யாவரும் பாடி மகிழ்வதற்கு. தாயே, எம்மை காண வந்த அம்மை அதற்குரிய பலனை பெற வேண்டும். உனக்கு என்ன வரம் வேண்டும்? ஏகமூர்த்தி என ஒன்றாகி, போகமூர்த்தி என இரண்டாகி, யோகமூர்த்தி என 3 விரல் காட்டி 4வருக்கு உபதேசித்த பெருமானே, தங்களை அன்னை உமாமகேஸ்வரியோடு தரிசித்ததே பிறர்க்கரிய பேரல்லவா? கைலாயநாதரை கண்குளிர கண்ட பிறகு வேறு என்ன வரம் வேண்டும்? இருப்பினும் எம்மை தரிசித்த எவரும் அதற்குரிய பலனை பெறாமல் இருந்ததில்லை. அதிலும் எமது அன்னையாக யாமே ஏற்றுக்கொண்ட நீ ஏதேனும் வரம் பெறத்தான் வேண்டும். எத்தனை வரங்களை கேட்டாலும், எத்தகைய வரங்களை கேட்டாலும் வழங்க காத்திருக்கிறேன். கேள் தாயே. இறைவா, தாங்களே இந்த அளவுக்கு வற்புறுத்துவதால் நான் எனது வேண்டுகோளை வரமாக கேட்கிறேன். இப்பிறவியில் நான் தங்களிடம் கொண்ட பக்தி எப்பொழுதும் மாறாமல் இருக்க வேண்டும். இனியும் இந்த பூமியில் பிறந்து உழலும் நிலை வராமல் இருக்க பிறவாமை வேண்டும். ஒருவேளை முப்பிறவிகளிலும் இப்பிறவியிலும் செய்த வினைகளின் காரணமாக மீண்டும் பிறக்க நேர்ந்தால் என்றும் உன்னை மறவாமை வேண்டும். தாயே, எப்பொழுது நீ எம்மை தரிசிக்க கைலாயத்தின் படிகளில் ஏறி வந்தாயோ அப்போதே உன்னை பிடித்த வினைச் சங்கிலிகள் கழன்று இறங்கிச் சென்று விட்டன. அதனால் உனக்கு பிறப்பென்பதே இல்லை. மிக்க நன்றி பெருமானே, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வேண்டுகோள். எதுவாயினும் கேள் தாயே. விண்ணவர் யாவரும் கண்டு மகிழும் தங்கள் திருநடன காட்சியை இந்த எளியவளும் காண வேண்டும். தாங்கள் தாண்டவம் புரியும் போது நான் பாடும் செந்தமிழ் பாடலை கேட்டு சந்தமும் நீங்கள் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த திருநடன காட்சியை நான் தங்கள் திருவடியின் கீழ் நின்று எப்போதும் கண்டுகளிக்கும் பேறு பெற வேண்டும். ஆஹா தாயே, எவருமே நினைத்து பார்க்காத அரிய வரத்தை கேட்டுவிட்டாய். உன் விருப்பப்படியே நாம் எமது நடனக் காட்சியை வழங்குவோம். நீ இப்பொழுதே புறப்பட்டு மீண்டும் மண்ணுலகம் செல்வாயாக. திரு ஆலங்காடு எனும் திருத்தலத்தை அடைவாயாக. எப்பொழுது நீ அங்கு சென்று சேருகிறாயோ அப்பொழுதே எமது தாண்டவத்தை கண்டு களிக்கலாம். இது போதும் பெருமானே, இது போதும். யான் பிறவி பெற்ற பயனை பெற்றேன். இப்பொழுதே திரு ஆலங்காட்டிற்கு செல்கிறேன். அருள் புரியுங்கள் சுவாமி. கைலயம்பதி, கைலயம்பதி. மகாதேவா, சர்வேஸ்வரா, இறைவா, இறைவா, நம சிவாயா, ஈஸ்வரா, மகாதேவா. ஏனப்பா, அந்த அம்மையார் இந்த பக்கமாக சென்று கொண்டிருக்கிறார்?
அவரை பார்த்தால் ஊருக்கு புதியவர் போல் தெரிகிறதே. ஆமாம் ஆமாம், வாருங்கள் சென்று தடுக்கலாம். போகலாம். சர்வேஸ்வரா, அம்மையாரே, சற்று நில்லுங்கள். ஏனப்பா, எதற்காக இவ்வளவு பதற்றத்தோடு ஓடி வருகிறீர்கள்? உங்களை தடுப்பதற்காகத்தான். ஏனப்பா? ஏனா, நீங்கள் என்ன வெளியூரிலிருந்து வருகிறீர்களா? வெகு தூரத்தில் இருந்து வருகிறேன் அப்பா. ஓ, அதனால் தான் உங்களுக்கு தெரியவில்லை. என்ன தெரியவில்லை? ஏனம்மா, இந்த பாதையில் செல்கிறீர்களே? ஏன் இந்த பாதையில் சென்றால் என்ன? என்னவா, இந்த பாதையில் சென்றால் திருவாலங்காட்டு சுடுகாட்டிற்கு தான் போய் சேர வேண்டும். எல்லோரும் ஒரு நாள் சுடுகாட்டிற்கு போக வேண்டியது தானே அப்பா? அது சரி, இறந்த பிறகு போக வேண்டிய இடத்திற்கு இப்போதே ஏன் போக வேண்டும்? உயிரோடு இருக்கும் போதே சுடுகாட்டில் எரியும் பிணத்தை பார்த்தால் தானே நாமும் ஒரு நாள் இப்படித்தான் ஆகப் போகிறோம் என்பது புரியும். அதை நினைவுபடுத்தத்தான் ஈசன் சுடுகாட்டு சாம்பலை தனது மேனி எங்கும் திருநீராக பூசி இருக்கிறார். அம்மையாரே, சுடுகாட்டில் பிணங்கள் மட்டும் இருந்தால் பரவாயில்லையே, வேறென்ன இருக்கும்? பயங்கரமான பேய்கள் இருக்கும். இருந்தால் என்ன, அவையெல்லாம் சுடலையில் ஆடும் பெருமானின் நடனத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்குமே. அப்படி இருந்தால் தான் பரவாயில்லையே, அவைகள் விகாரமாக காட்சி தருமாம், கொடூரமாக கூச்சலிடுமாம். சுடுகாட்டிற்கு தனியாக வருபவர்களை அடித்து கொன்றுவிடும் என்று சொல்லுவார்கள். அப்பா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும் பேய் அவனை ஆட்டி படைப்பதை விடவா அந்த பேய்கள் செய்துவிடப் போகிறது? மனிதர்களின் மனப்பேய் செய்யாத கொடுமையையா அந்த பிணப்பேய் செய்துவிடப் போகிறது? அதனால் எனக்கு மனிதர்களை கண்டுதான் அச்சமே தவிர அந்த பேய்களை கண்டு அச்சமே இல்லையப்பா. என்ன அம்மையாரு, நான் ஒன்றை சொன்னால் நீங்கள் ஒன்றை சொல்லுகிறீர்களே. உங்களை பார்த்தால் சாதாரணமானவரை போல் தெரியவில்லையே. ஏனப்பா அப்படி சொல்கிறாய்? பேய்களுக்கு பரிந்து பேசுகிறீர்களே, அதனால் தான் யோசிக்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்வதும் உண்மைதான். ஏனென்றால் நானே ஒரு பேய்தானே அப்பா. என்ன பேயா? ஆமாம் அப்பா, காரைக்கால் பேய். ஈசனின் திருவடியை சென்று அடையாதவர்கள் அனைவரும் உயிரோடு இருந்தாலும் பேய்கள் தானே. அம்பலத்தரசே, ஆனந்த தாண்டவம் புரியும் எம்பெருமானே, தங்கள் ஆணைப்படி திருவாலங்காட்டிற்கு வந்து விட்டேன். தாங்கள் எனக்கு அருள் புரிந்தது போல் தங்கள் தாண்டவத்தை காணும் பாக்கியம் எப்போது கிடைக்கும்? ஏ பெண் பேயே, பொங்கைக்கிறங்கி நரம்பெழுந்து குழி வயிற்றோடும் கொடூரமான பற்களோடும் காட்சி தரும் நீ என்னை பயமுறுத்துவதற்காக இங்கு வந்தாயா? பேய்களெல்லாம் ஆடும்படி தானாடும் ஈசனின் சத்தையிடினான். சுடுகாட்டு சாம்பலை திருமேனி எங்கும் தரித்திருக்கும் எம்பெருமானின் அடியவளான என்னை ஒரு பேயால் பயமுறுத்த முடியுமா? இன்னும் சில நாழிகைகளில் அந்த ஈசனே இங்கு வந்து தாண்டவம் புரிய போகிறார். அப்போது கைத்தாளம் போட்டு அதை பார்ப்பதற்காக நீ காத்திரு. நிறுத்துங்கள். இப்படி கூச்சலிட்டால் இன்னும் சில நாழிகைகளில் இங்கே எழப்போகும் இனிய இசையை எப்படி கேட்க முடியும்? இங்கிருந்து போய்விடுங்கள். சொன்னால் கேட்க மாட்டீர்களா? ஒழுங்காக இங்கிருந்து போய்விடுங்கள். இல்லையே என் ஈசனுக்கு வந்தால் உங்களுக்கு இந்த சுடுகாடு கூட இல்லாமல் செய்து விடுவார்.
இறைவா, எனக்கு இனி எந்த தடையும் இல்லை. நான் வேண்டியது போல் உன் திருநடன காட்சியை நான் காணும்படி செய். ரெண்டு உண்டதம் சேர்ந்து இகலோகம் காணா நடமாடி தேவா ஏகாமரேஜா எனையாடு ஈசா. ஈரேழு புவனங்கள் அணையின்ற எனையாடு ஈசா. இரவாகி பகலாகி உயிராய் உறவாடும் நேசா. இரவாவரம் காட்டும் அன்னை இரவானிலை வேண்டி உன்னை அடியார் அடி தேடி வந்தேன். வழிதண்டில் கையால் நடந்தேன். கருணை அருள் பொங்கும் அன்னை கரை தேடுவாயோ நீ என்னை. உன்னில் என்னை சேர்க்கவாவா கொண்டை சடை ரெண்டு உண்டதம் சேர்ந்து இகலோகம் காணா நடமாடி தேவா ஏகாம்பரேஜா எனையாடு ஈசா. காரைக்கால் அம்மையார் அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று கேட்டது போலவே திருவாலங்காட்டில் நிலை பெற்றார். இறைவன் திருநடனம் புரிந்த சபைகளில் சித்திர சபையாக விளங்கும் குற்றாலம், தாமிர சபையாக விளங்கும் திருநெல்வேலி, ரசீத சபையாக விளங்கும் மதுரை, கனக சபையாக விளங்கும் சிதம்பரம், இவைகளோடு ரத்தின சபையாக விளங்கும் திருவாலங்காடும் சேர்ந்து இறைவனின் புகழ் பாடும் பஞ்ச சபைகளாக விளங்குகின்றன.